பிரபல யூடியூபர் இர்ஃபான் போட்ட ஒரு ரீல்ஸ் வீடியோ இப்போ அவருக்கே பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு. அவர் போட்ட ரீல்ஸ் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அளவுக்கு போய் அவருக்கு நோட்டீஸ் வழங்கவும் முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன ரீல்ஸ் போட்டார் இர்ஃபான்? ரீசெண்டாக தான் யூடியூபர் இர்ஃபானுக்கு ரொம்பவே கிராண்டாக கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போது அவங்களோட மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அவர் ஃபாரினுக்கு போய் தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த நியூஸை ஃபேமிலி முன்னாடி அவர் ரீல்ஸாக எடுத்து போட்டு அதை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருந்தது. ஆனால் இந்தியாவில் தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டறிகிற முறை இங்கே அமலுக்கு வரவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தாலே அதை கருத்தடை பண்ணிடுவாங்க நம்ம மக்கள். அதை கருத்தில் கொண்டு ஃபாரினில் மட்டும்தான் அந்த முறை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அந்த முறையை தடை செஞ்சாங்க. ஆனால் இர்ஃபான் இந்த சோதனையை இந்தியாவில் பண்ணாமல் ஃபாரினில் போய் கண்டுபிடிச்சிட்டு அதை இந்தியாவுக்கு தன்னோட குடும்பத்தினர் முன்னாடி எல்லாருக்குமே தனக்கு பிறக்க போகிற குழந்தை பொண்ணு அப்படிங்கிறத அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் சுகாதாரத்துறை அளவுக்கு போய் இர்ஃபான் எப்படி இந்த விஷயத்த இந்தியாவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விஷயம் சோதனை செய்கிறது மட்டும் இல்லாமல் இதை யாருக்கும் சொல்லவே கூடாது. தனக்கு பிறக்கப்படுற குழந்தை என்ன அப்படிங்கிறத டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரிவிக்க கூடாது. ஆனால் இந்த விஷயத்த இர்ஃபான் மீறி இருக்கிறதாகவும் இதனால அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. இப்படி இர்ஃபான் ஆர்வ கோளாறுல பண்ண ஒரு விஷயம் அவருக்கே ஆப்பா முடிஞ்சிருக்கு.